என்னங்க, முதல் பந்தி ஆரம்பிச்சிட்டாங்களாம். நீங்க போய் அங்க இருந்து என்ன ஏதுன்னு கவனிங்களேன். அம்மா, அதுக்கு தான் கேட்டரிங் ஆளுங்க இருக்காங்கல்ல, அவங்க பாத்துப்பாங்கம்மா. இருக்கட்டுங்க, என்னதான் இருந்தாலும் நம்ம போய் இருந்து கவனிக்கிற மாதிரி வருமா? முகூர்த்தத்துக்கு தான் நேரம் இருக்குல்ல, ஒரு 8 டைனிங் ஹாலுக்கு போய் என்ன ஏதுன்னு பாத்துட்டு வந்துருங்க. போங்க. சரி, போயிட்டு வாங்க. நான் பாத்துக்கிறேன். சம்பந்தி, சொல்லுங்க ராஜிமா. ஒரு நிமிஷம் என் கூட வாங்களேன். என்ன விஷயம்? நீங்க வாங்க சொல்றேன். என்ன சம்பந்தி இது? இதெல்லாம் வானதியோட நகை. சண்மதி கிட்ட கொடுத்து போட்டுக்க சொல்லுங்க. என்ன சம்பந்தி? ஒண்ணும் இல்ல. வானதியோட திருமாங்கல்யமும் இதுலதான் இருக்கு. அதையும் கொண்டு போய் மணமேடையில வச்சிருங்க. ஆ, மைதிலி, ஐயரு தாம்பல தட்டு கேக்குறாரு. நீங்க போய் எடுத்து கொடுக்குறீங்களா? சரிங்கம்மா. சண்மதி, இந்தா. அதான் இருக்கேம்மா. இது திறந்து பாரு, உனக்கே தெரியும். என்னம்மா இவ்ளோ நகை? எல்லாம் உன் கல்யாணத்துக்கு வாங்கினதுதான் சண்மதி. மங்க, எனக்கு தெரியாம எப்ப வாங்கின இதெல்லாம்? சண்மதி, அங்க முகூர்த்தத்துக்கு டைம் ஆயிட்டு இருக்கு. இந்த நேரத்துல இதெல்லாம் ரொம்ப முக்கியமா? முதல்ல நகையெல்லாம் போட்டுக்கிட்டு ரெடியாகு. வா, உட்காரு, வா. சண்மதி, நீ ரெடியாக. ஐயரு மாங்கல்யத்தை கொண்டு வர சொன்னாரு. நான் போய் அதை கொடுத்துட்டு வந்துடுறேன், நீ போட்டுக்கோ. ராஜிமா, நீங்க போய் உங்க கையால நகையெல்லாம் சண்மதிக்கு போட்டு விடுங்க. ஐயோ, நான் எதுக்கு? இல்ல பரவாயில்ல. நீங்க அவளுக்காக கொடுத்த நகைய நீங்களே அவளுக்கு போட்டு விடுறதா முறை. போங்கன்னு சொல்றேன்ல. நான் நல்லா இருக்கேனா ராஜிமா? என்னாச்சு? உன்னை இப்படி பாக்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்க. கல்யாண பொண்ணு அலங்காரத்துல அப்படியே தேவதை மாதிரி இருக்க. என் கண்ணை பட்டுடும் போல இருக்கு. கார்த்திக், ரெடி ஆயிட்டியா?
ஆல்மோஸ்ட் ரெடி தான்மா. சரி, இந்த காஃபி எடுத்துக்கோ. மா, இதெல்லாம் எதுக்கு நீங்க கொண்டு வரீங்க? இதுல என்ன இருக்கு? வந்திருக்கிறவங்களுக்கு எல்லாம் காஃபி கொடுக்க சொன்னாங்க. அதான் நீ எப்படி சாப்பிட்டிருக்க மாட்டேன்னு உனக்கு கொண்டு வந்திருக்கேன். இத்தனை நாள் அவங்க வீட்டுல எல்லா வேலையும் நீங்களே செஞ்சீங்க, அதை தவிர்க்க முடியல. ஆனா இன்னைக்கும் இங்க நீங்க வேலை செய்யணுமா? எதுக்கு இப்ப டென்ஷன் ஆகுற? நான் என்ன பண்றேன் என்ன செய்யறேங்கிறதெல்லாம் உனக்கு தேவையில்லாத விஷயம். நாம நினைச்ச மாதிரி நல்லபடியா இந்த கல்யாணம் நடக்கணும். நேத்தே நாம எதிர்பாராத விதமா நிறைய குழப்பம் நடந்துருச்சு. அப்படி இன்னைக்கு எதுவுமே பிரச்சனை வந்துடக்கூடாதுன்னு தான் எனக்கு இருக்கிற ஒரே பயம். இருக்கிற டென்ஷன்ல நீ வேற என்னை பத்தி நினைச்சு இன்னும் டென்ஷன் ஆகாத. உனக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்கும்னு எதிர்பார்க்கிற நேரத்துல இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்தையெல்லாம் பெருசுப்படுத்தாத. வீடு பாத்துக்கலாம். இந்த கல்யாணம் நடக்கணுன்றதுக்காக நீங்க எவ்வளவு கஷ்டப்படுறீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியுமா. கண்டிப்பா நீங்க நினைச்ச மாதிரி எல்லாம் நல்லதா நடக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்கம்மா. நல்லா இதே மாதிரி எப்ப உன்னையும் சண்மதியையும் புருஷன் பொண்டாட்டிய ஆசீர்வாதம் பண்ணணும்னு ரொம்ப ஆசையா இருக்கேன். கடவுள் தான் எல்லாம் நல்லபடியா நடத்தி கொடுக்கணும். சரி, நீ ரெடியாக, நான் வந்துடுறேன். அப்பாவும் அம்மா வந்துட்டாங்களா? அவங்க வர நேரம் தான், இப்ப வந்துருவாங்க. சரிம்மா. காஃபி? எதையும் யோசிக்காத. அங்க பாருங்க. வணக்கம். வணக்கம். புதிய இடத்துல பார்த்து பத்திரிக்கை கொடுத்திருந்தாலும் அதை மனசுல வச்சுக்காம எங்க வீட்டு கல்யாணத்துக்கு நீங்க நேர்ல வந்தது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. ஏங்க, உங்களுக்காக இல்லைனாலும் கார்த்திக்காக நான் வந்துதானே ஆகணும். ஆமா, மாப்பிள்ளை எப்படி தெரியும் உங்களுக்கு? அது 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 வந்து அன்னைக்கு பத்திரிகை கொடுக்கும் போது நீங்க தானே அறிமுகப்படுத்திருக்கீங்க. அதான் அது சொல்றாரு. ஓ ஓ, நான் அப்ப சொன்னேன். ஆமா ஆமா. போங்க போங்க, உள்ள போங்க. வாங்க. சண்மதி, சொல்லுமா. சந்தோஷமா இருக்கல்ல? கொஞ்சம் வருஷத்துக்கு கல்யாணத்தை பத்தி யோசிக்க கூடாதுன்னு தான் இருந்தேன். ஆனா இப்ப பாரு, கார்த்திக்க பார்த்து அவனை புடிச்சு போய் உங்க எல்லார்கிட்டயும் சொல்லி இன்னும் கொஞ்ச நேரத்துல அவன் என் கழுத்துல தாலியே கட்ட போறான். அதெல்லாம் யோசிச்சு பார்த்தா நம்பவே முடியலம்மா. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உன் சந்தோஷத்துக்காக தானே இதெல்லாமே பண்றோம். சண்மதி, நான் ஒன்னு சொன்ன தப்பா எடுத்துக்க மாட்டியே? என்னம்மா? கல்யாணத்துக்கு அப்புறமும் எல்லாம் இதே மாதிரி இருக்கும்னு நீ எதிர்பார்க்க கூடாது, சரியா? மங்க, என்ன ட்விஸ்ட் வைக்கிற? புரியல எனக்கு. இல்ல, காதலிக்கும் போது உங்களுக்குள்ள இருந்த புரிதலை விட கல்யாணத்துக்கு அப்புறம் தான் உண்மையிலேயே நீங்க ஒருத்தரை நல்லா தெரிஞ்சுக்க போறீங்க. அப்படி தெரிஞ்சுக்கும் போது ஒருவேளை மாப்பிள்ள நீ எதிர்பார்த்த மாதிரி இல்லைனா கூட அத நீதான் கொஞ்சம் அனுசரிச்சு போகணும். அம்மா, இதுக்கு மேல நான் கார்த்திகை பத்தி தெரிஞ்சுக்க என்ன இருக்கு? உன்கிட்ட நான் ஒரு உண்மையை சொல்லவா? அவனை பத்தி அவனுக்கு தெரிஞ்சதை விட எனக்கு தான் நல்லா தெரியும். இருந்தாலும் உன்னோட கல்யாணத்துக்கு அப்புறம் என்ன நடந்தாலும் கொஞ்சம் பொறுமையா சகிப்புத்தன்மையோட ஏத்துக்கணும்னு தான் அம்மா சொல்ல வரேன், சரியா? மொத்தத்துல நம்ம வீட்ல இருந்த மாதிரி இருக்க கூடாது, அங்க அட்ஜஸ்ட் பண்ணி இருக்கணும்னு சொல்றேன், அதானே? நான் பாத்துக்கிறேன். மாப்பிள்ள, வாங்க. டேய், உள்ள வாடா. இது என் ஃப்ரெண்டு, பேரு அசோக், பெரிய ஆர்ட் ஃபிலிம் டைரக்டர். ஓ, ஹாய் சார். ஹாய் சார், ஹவ் ஆர் யூ?
குட் சார். உங்களை எங்கேயோ பார்த்துருக்கேனே நான். எங்க பார்த்தேன்னு ஞாபகம் வரல எனக்கு. நீ வேலை விஷயமா ஒவ்வொரு ஸ்டேட்டா சுத்துற ஆளு. என் மாப்பிள்ள சென்னையவே தாண்டாத ஆளு. நீ எங்கடா இவரை பார்த்துருக்க போற? இல்லடா, இவரை எங்கேயோ ஞாபகம் வந்துருச்சு எனக்கு. ஒரு 2 இயர்ஸ் முன்னாடி நான் பில்டிங் கம்பெனியோட ஆட் விஷயமா டெல்லி போயிருந்தேன்டா. அங்க நம்ம மீட் பண்ணிருக்கோம்ல? இல்ல சார், நான் டெல்லிக்கே போனதில்ல. இல்லைங்க, நம்ம மீட் பண்ணிருக்கோம், பேசியிருக்கோம். உங்களுக்கு ஞாபகம் இல்லையா? இல்ல சார், நான் இப்பதான் முதல் தடவையா உங்களை பாக்குறேன். இல்லைங்க, நம்ம 2 பேரும் ஒரு ப்ராஜெக்ட் விஷயமா டெல்லியிலே பார்த்துருக்கோம். டேய், மாப்பிள்ளையே இப்பதான் உன்னை முதல் தடவையா பாக்குறேங்கிறாரு. அவர்கிட்ட போய் நீ பில்டிங் கம்பெனி, ஆட் ஷூட்டு, டெல்லின்லாம் சொல்லிக்கிட்டு நீ இவரை மாதிரியே வேற யாரையோ பார்த்துருக்கேன்னு நினைக்கிறேன். டேய், வேலை விஷயமா வெளியூர் போற, ஃப்ளைட்டுக்கு டைம் ஆச்சுன்னு தானே மாப்பிள்ளையை பார்க்கணுன்னு கிஃப்டோட இங்க வந்த. அதை விட்டுட்டு எதுக்கு ஏதோ பேசிக்கிட்டு? உனக்கு ஃப்ளைட்டுக்கு டைம் ஆச்சுல? ஆமாண்டா. சரி, விஷ் யூ ஹாப்பி மேரிட் லைஃப். தேங்க்யூ சார். கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்ஸ். கார்த்தி, சண்மதையும் பார்த்துட்டு நான் அப்படியே கிளம்புறேன். இன்னொரு நாளைக்கு நான் கண்டிப்பா வீட்டுக்கு வரேன். ஓகே சார். மாப்பிள்ளை நீங்க ரெடியா இருங்க. ஆர்த்தி, எப்படி இருக்கு நம்ம கெட்டப்பு? இந்த கெட்டப்ல வர்றதுக்கு தான் மணிக்கணக்கா வீட்ல உட்கார்ந்து மேக்கப் போட்டுட்டு இருந்தியா? ஏய், போட்டேனா? நான் தான் அப்பவே சொன்னேன்ல, இதெல்லாம் நான் ஏன் திருப்திக்காக பண்ணிக்கிட்ட மேக்கப் டி. மா, முகூர்த்தம் ஆரம்பிச்சிர போது, வா உள்ள போலாம். ஏய், இரு இரு. ஏய் ஆர்த்தி, அங்க பாத்தியா? நம்மள மாதிரியே புர்கா போட்டிருக்காங்க. அவங்க கூட சேர்ந்து போனா யாருக்கும் சந்தேகம் வராது. முகத்தை மூடு. போ போ. எங்க நீங்க? நாங்க இப்ப போனாங்கல்ல, அவங்க கூட தான் வந்திருக்கோம். பொண்ணோட ஃப்ரெண்டுங்க. ஓ, அவங்க கூட வந்தவங்களா? சரி சரி, போங்க போங்க. இருங்க இருங்க. தெளிங்க தெளிங்க தெளிங்க. சரி சரி, சரி சரி. சொந்த புள்ள கல்யாணத்திலேயே உன் மாமனாரும் உன் அப்பாவும் ஏதோ 3வது மனுஷங்க மாதிரி வந்து உட்கார்ந்துட்டு இருக்கிறத பாத்தியா? எல்லாரையும் பார்த்தம்மா. இப்ப அடுத்து என்ன பண்ண போற, அத சொல்லு. ஹலோ, சொல்லுங்க மேடம். எங்க இருக்க? கிளம்பிட்டியா? கிளம்பிட்டேன் மேடம். இங்க பாரு, நான் உனக்கு மண்டபத்தோட லொகேஷன் அனுப்பி வச்சிருக்கேன். பார்த்துட்டு சீக்கிரம் வந்து சேரு. கரெக்டா வந்துடணும், புரிஞ்சுதா? ஓகே மேடம், வந்துடுறேன் மேடம். மா, யார்கிட்டமா பேசுன? இந்த மாதிரி பிளான் எல்லாம் பண்ணும்போது அதை செஞ்சு முடிக்கிறதுக்கு ஒரு அல்லக்கை சிக்குவான்ல, அந்த மாதிரி ஒரு அல்லக்கை தான் இப்ப மாட்டியிருக்கான். ஆர்த்தி, நீ நேத்துல இருந்து இந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு என்னமா பிளான் வச்சிருக்க நான் ஆர்வமா கேட்டுட்டு இருந்தேன்ல. ஆமா. இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா,
எப்படி என் பிளான்? இப்படியும் இந்த கல்யாணத்தை நிறுத்தலான்னு இந்த ஆங்கிள் நான் யோசிச்சே பார்க்கலமா. இப்படி யாருமே யோசிச்சு பார்க்க முடியாத ஒரு ஆங்கிள் யோசிக்கிறவதான் இந்த அமுதா. சரி ஆர்த்தி, நாம இங்க நின்னு பேசிட்டு இருக்க வேண்டாம். வண்டி மண்டபத்துக்கு கரெக்டா வந்துரும். அதுக்கப்புறம் இங்க நடக்க போற வேடிக்கைய நீயே பாரு. என்னங்க காஃபி? இந்த முகத்தை எங்கேயும் பார்த்த மாதிரி தோணுதே. ஒருவேளை அந்த டிரைவருக்கு தெரிஞ்சவங்களா இருக்குமோ? காஃபி? காஃபிலாம் நாங்க குடிக்கிறது இல்ல. ஆர்த்தி, இவ அந்த சண்மதியோட அண்ணி தானே? ஆமாமா. இவ வேற நம்ம முகத்தை பார்த்துட்டா நம்ம பேசினதெல்லாம் கேட்டிருப்பாளோ? சச்சே, அதெல்லாம் ஒன்னும் கேட்டிருக்க மாட்டா. அப்படியே கேட்டிருந்தாலும் என்ன ஆயிட போகுது? ஏய், இவளுக்கு தான் நம்ம யாருன்னே தெரியாதே ஆர்த்தி. இவ நம்ம முகத்தை பார்த்தா என்ன, பார்க்கலனா என்ன? போட்டும் விடு. இருக்கிற பிரச்சனையில இதெல்லாம் நம்ம யோசிக்க முடியாது. அப்பா, ராஜிமா கொடுங்க. இப்படி வாங்க. எங்க சம்பந்தியை நான் தான் கவனிப்பேன், எடுத்துக்கோங்க. தேங்க்யூ. நீங்க எதுக்குமா இந்த வேலையெல்லாம் பாத்துட்டு இருக்கீங்க? அதான் ராஜிமா இருக்காங்கல்ல, அவங்க குடுக்க போறாங்க. அவங்கள்ட்ட சொன்னா பாத்துக்க மாட்டாங்களா? டேய், என்னதான் மத்தவங்க வேலை செஞ்சாலும் நம்ம வீட்டு விசேஷத்துக்கு வந்தவங்கள நம்ம கவனிச்சுக்கிட்ட மாதிரி இருக்காதல்ல. நான் பாத்துக்கிறேன். நீ போய் மாப்பிள்ள ரெடி ஆயிட்டாரான்னு பாரு. போ போ. நீங்க வாங்க சம்பந்தி. வரேங்க. ஓம் கணானாம் த்வா கணபதிம் அவாமஹே கவிம் கபீனாமுபமஸ்திரவஸ்திரமம் ஜேஷ்டராஜம் பிரம்மணா பிரம்மணஸ்பதிஹாய ஷண்மன்னோதிபிச்சேதசாதனம். ஓம் ஸ்ரீ மகாகணாதிபதயே நமः. ஓம் ஏகதந்தாய வித்மஹே வக்ரதுண்டாய தீமஹி தன்னோ தந்தி பிரசோதயாத் ஸ்வாஹா. ஓம் மகாலக்ஷ்மீ ச வித்மஹே விஷ்ணுபத்னே ச தீமஹி தன்னோ லக்ஷ்மி பிரசோதயாத் ஸ்வாஹா. ஓம் நாராயணாய வித்மஹே வாசுதேவாய தீமஹி தன்னோ விஷ்ணு பிரசோதயாத் ஸ்வாஹா. மாப்பிளைய வர சொல்லுங்க. சபைக்கு நமஸ்காரம் பண்ணிட்டு உட்காருங்க. உட்காருங்க. பொண்ணு அழைச்சிட்டு வாங்க. சபைக்கு நமஸ்காரம் பண்ணிட்டு உட்காருமா. உட்காரு. மாலையை மாத்திக்குங்க. புஷ்பத்தை வாங்கிக்கோ. இதுல போடு. ஓம் பிரகிருத்யே நமஹ. ஓம் விக்ருத்யே நமஹ. ஓம் வித்யாயே நமஹ. ஓம் சர்வபூத ஹிதப்பிரதாயே நமஹ. ஓம் ஸ்ரத்தாயே நமஹ. ஓம் விபுத்தே நமஹ. ஓம் சுரப்தே நமஹ. ஓம் பரமாத்மிகாயே நமஹ. ஓம் வாச்சே நமஹ. ஓம் பத்மாலயாயே நமஹ. ஓம் மகாலட்சுமி நமஹ. பொண்ணோட அப்பா அம்மா வாங்கோ. வாங்க.
மாப்பிள்ளையோட அப்பா அம்மாவை வர சொல்லுங்க.